வணக்கம் தான் நெஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸான காதலிக்க நேரமில்லை. ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். கரெக்டா சொல்றேன். ஓகேவா? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் விஷஸ். எல்லாரும் சூப்பரா ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க. நிறைய பேர் தேட்டருக்கு போய் படம் பார்ப்பீங்கன்னு தெரியும். ஸோ அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரிவ்யூவும் போடுறேன். அதை தாண்டி வந்துட்டு காதலிக்க நேரமில்லை இந்த படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் காதலிக்க நேரமில்லை இந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த டேரக்டர் எடுக்கிறாங்கன்னு சொல்லணும். அதாவது கிருத்திகா உதயநிதி அவங்க படமே எனக்கு தெரிஞ்சு 2-3 படம் தான் எடுத்திருக்காங்க. வணக்கம் சென்னைக்கு அப்புறம் காலின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க விஜய் ஆண்டனி. அதுக்கப்புறம் இந்த படம் தான் நினைக்கிறேன். அப்புறம் பேப்பர் ராக்கெட்னு ஒரு சீரிஸ் எடுத்திருப்பாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கூட சலிக்காமல் இதுவும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. நிறைய பேர் என்னடா இது ஃபெமினிசம்லாம் பேசியிருக்காங்களா இந்த படத்தில் அப்படின்னு நிறைய டாக்ஸ் இருந்தது ட்ரெயிலர்லாம் பார்த்துட்டு. பட் ஆனால் ஓவராலாக இந்த படம் ரொம்ப ரொம்ப புது கான்செப்டுங்க. பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு கிருத்திகா உதயநிதிக்கு. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் இந்த படம் மிஸ்லீட் ஆகியிருந்தா கூட இது பக்காவான அடல்ட் கண்டென்ட்டாக மாறி இருக்கும். அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே கேப் விடாமல் இது எவ்வளோ தெளிவாக எல்லாருக்குமே புரிய வைக்கணுமோ அவ்வளோ அழகாக புரிய வச்சுருக்காங்க. படம் 2.25 மணி நேரம் தான். பட் ஆனால் படம் டூ ஸ்லோ ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. ஆனால் எனக்கு ஸ்லோவாக இருந்தால் ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும் கேட்டீங்க. கண்டிப்பாக அங்கே தான் ஒரு சந்தேகம் வருது. இந்த படத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன், யோகி பாபு, வினய், அதுக்கப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க பேர் எனக்கு தெரியல ஆக்சுவலாக. வாழ்படத்தில் நடிச்சிருப்பாங்க அந்த ஹீரோயின். இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் மெயினாக 2 கேட்டிருந்தாங்க. அதாவது நம்மளோட நித்யா மேனனும் ஜெயம் ரவியும் தான். ஜெயம் ரவி இன்டர்வியூலே சொல்லியிருந்தாரு, நித்யா மேனனுக்கு தான் ஸ்கோப் அதிகமாக இருந்தது, இப்போ தான் நான் கதையை மாற்றி இந்த படம் இது பண்ணேன். ஆனால் வந்துட்டு படம் பார்த்ததுக்கப்புறமும் இன்னும் நித்யா மேனனுக்கு ஸ்கோப் அதிகமாக இருந்த மாதிரி. பட் ஆனால் ஓகே, ஈக்குவல் பண்ணிட்டாங்க. ஃபெமினிசம்லாம் பேசுகிறாங்க அங்கங்கே. பட் ஆனால் எதுவுமே ரொம்ப அட்டாக் பண்ணுற மாதிரி இல்லை. ரொம்ப ரொம்ப நியாயமான விஷயங்களாக தான் இருக்குது. அதே மாதிரி கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை. நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் பார்த்தது நேரில் நடக்குமா இந்த மாதிரிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்தது தான் இருக்குது. ஸோ அதை நம்மளுக்கு அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. 2017 நடக்குது கதை. அப்புறம் திருப்பி 2025 நடக்குது. பட் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவிங்க. இது நல்ல ஃபீல் குட் மூவி. அது மாதிரி காமெடிலாம் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அதை தாண்டி வினய் ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு கேரக்டருங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா வினய் இந்த மாதிரி கேரக்டர் நடிப்பாரு, ஒரு வில்லனா நடிப்பாரா இல்லை ஒரு பேக் ஸ்டாப்பா இருக்கும், ஒன்று நிறைய யோசிச்சு பார்த்தேன். பட் ஆனால் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணுவார் நினச்சே பார்க்கல. நான் சொல்ல விரும்பல, ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ். கண்டிப்பாக வினய்க்கு பெரிய பெரிய ஹேட்ஸாக கொடுத்து ஆகணும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்ததுக்கு. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ சீக்கிரம் இந்த கேரக்டர் ஒத்துக்கவே மாட்டாங்க. சீரியஸாக பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ உங்களுக்கு. அப்புறம் ஜெயம் ரவி ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. நித்யா மேனன் செம்ம சூப்பராக நடிச்சிருக்காங்க. சும்மாவே அவங்க செம்மையாக நடிப்பாங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு தான் ஸ்கோப் பண்ணி சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த குட்டி பையன் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் மனோ இருக்காங்க, லட்சுமி ராமகிருஷ்ணன், இவங்க எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக வினோதினி அந்த நிறைய படத்தில் நடிப்பாங்க. அவங்களும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் மெயின் பில்லர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் தான். ஐயோ செம்ம சாங்ஸுங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது. இருக்குதடி அந்த பாட்டுக்கு செம்ம ஃபேன்ஸ் தேட்டரில் பயங்கரமாக இது பண்ணியிருந்தாங்க, கத்திட்டு கூச்சல் போட்டுட்டு. அந்த பாட்டு 2 தடவை வரும் படத்தில். ரெண்டுமே ஒரு என்ஜாயபிளான மூமெண்ட்டாக தான் இருக்கும். பிஜிஎம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓவராலாக ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. பொங்கலுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள், ஃபேமிலியோட போய் பாருங்கள். எல்லாருமே கூப்பிட்டு போய் பார்க்கலாம். கொஞ்சம் 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 இதுவாக இருக்கும். பட் ஆனால் நல்ல படம் தான், ஸ்லோவாக போகும். பட் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு போகாதீங்க. ஒரு நல்ல ஃபீல் குட்டான மூவி வேணும்னா இந்த படத்துக்கு போகலாம். ஸோ காதலிக்க நேரம் இல்லை, இது ஒரு கிளாசிக்கான டைட்டில். அதை எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 85. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தேவாசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை மறந்துடாதீங்க.